வணக்கம். ஸ்ரீராமன். சனி பகவானுடைய பிடியிலிருந்து ஒருவர் தப்ப வேண்டும் என்றால், முதல்ல இந்த ஒரு எளிய முறை தான் செஞ்சு பாருங்க. நாம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருப்போம். நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த நல்ல விஷயங்கள்லாம் தெரியாது. அந்த கஷ்டப்படுற விஷயம் மட்டும் வெளியில் தெரியும். நாம் கடன் வாங்கியிருப்போம். ஆனால் எவ்வளவோ சம்பாதிப்போம். அதெல்லாம் வெளியில் தெரியாது. ஆனால் அந்த கடன் வாங்கின விஷயம் மட்டும் வெளியில் வெட்ட வெளிச்சமாக தெரியும். அதன் மூலமாக சில அசிங்கங்கள், அவமானங்கள், கஷ்ட நஷ்டம் எல்லாமே வந்திருக்கும். ஒரு ரூ. 10 வாங்கினா கூட வாங்கினவங்ககிட்ட கேட்டு அதை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி அவங்கள நம்பிக்கை இல்லாமல் பேசி சந்தேகப்பட்டு அவமானப்படுத்தி அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனுடைய வடு ஆனது அந்த காலம் மட்டும் அது யார் மூலமாக யாருக்கு சங்கடம் வந்ததோ அது மாறாது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பேசிட்டாங்க, இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க, இந்த மாதிரி சங்கடப்படுத்திட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது, இப்படி கேவலப்பட்ட பின்னாடி நம்ம அவங்கள பார்க்கணுமா, நம்ம அவங்கள பேசணுமா, அவங்க மூஞ்சியில் நம்ம முழிக்கணுமா, இப்படியெல்லாம் வருத்தம் தொடர்ந்து ஒருவருக்கு இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், சும்மா இருங்க. கர்மான்னு ஒன்று இருக்குது. நாம் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்பட்டு அப்படின்னா பூர்வ ஜென்ம பிராப்த கர்மா இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். அவர்களும் நல்லவர்களே, நாமும் நல்லவர்களே. ஆனாலும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் வாங்கின கடனுக்காக நாம் இப்போ அவமானப்பட்டிருக்கோம். நம்மளை அவமானப்படுத்தியிருக்காங்கங்கிற ஒரு சிறு துளி எண்ணத்தை உங்களுடைய ஆழ்மனதில் பதிஞ்சிட்டா அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வராது, சங்கடம் வராது. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருப்பாங்க, பாசம் வச்சுருப்பாங்க, உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள ஏமாற்றிடுவீங்க அப்படிங்கிற அந்த 2 விஷயந்தான். ஒன்று ஏமாற்றிட்டீங்கிறது, இல்லை ஏமாத்திடுவீங்க. 2க்கு அர்த்தம் புரியுது இல்லைங்களா? இந்த 2 விஷயத்த அவங்க மனசில் உள்வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க மனசில் அது சந்தேகமாக பட்டிருக்கும். அந்த சந்தேகமானது அவங்களுக்கு பெரிய அளவில் அதை பெரிய இமேஜினேஷன் பண்ணி, இவன் இப்படி பண்ணிட்டாங்கல்ல, இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கல்ல, இவங்கள பொது இடத்துல அவமானப்படுத்தணும், இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அந்த மாதிரி சங்கடப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருந்தால் வருத்தப்பட வேண்டாம். இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகுங்கிற மனசுக்குள்ள அந்த ஒரு தாரக மந்திரத்தை, ஏதோ ஒரு பிறவிக்கடன் நம்ம தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிலேருந்து மீண்டு வருவதற்குண்டான வழி என்னமோ அதை பாருங்கள். நிச்சயமாக நல்லது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு நல்லது நடக்கும். ஏன் அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஒரு நல்லது நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க மனம் திறந்து கண்டிப்பாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. யாரையும் நாம் சங்கடப்படுத்த வேண்டாம். நம்மளால யாரும் காயப்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக காயப்படுவாங்க, அதிகமாக கஷ்டப்படுவாங்க. சோதனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய நபர் யார் என்று கேட்டால் மற்றவர்கள் மீது அனுதாபப்பட்டு பரிதாபப்பட்டு பாசம் வைத்தவர்களாகத்தான் இருக்க முடியும். நாம் போகிற பாதை சரியான பாதையாக தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட பேசுகிறவங்க, பழகிறவங்க, நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க நம்மளை தவறாக புரிஞ்சு